விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். இந்த பதிவில் அந்த எலெக்ஷன் டிஏ போலீஸ் அதுக்கானது அது இன்னும் வரலப்பா. அந்த 53 நாள் டிஏ அது குறித்து கொஞ்சம் சொல்லுவான். அப்புறம் இந்த பட்டாலியன் அதில் வர்ற அந்த மாமூல் வசூல் இன்னும் ஒன்றும் குறைஞ்ச பாடு இல்லை, அது குறித்து சொல்லுவான். அதுதான் மெயினான இந்த பதிவுக்கு. அப்புறம் அதற்கு முன்னாடி இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த 1/2025 2/2025 அந்த டைரக்ட் எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிள் கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கான செலெக்ஷன் குறித்து ரெண்டுலேயுமே வழக்கு இருக்குது. அந்த எஸ்ஐ தேர்வுக்கு அந்த பிஎஸ்டிஎம் கேஸு அது ஒன்று ஹைகோர்ட்டில் இருந்தது. கடந்த 30ஆம் தேதி வந்திருந்திருக்கணும். 30ஆம் தேதி வரலை, அப்புறம் அதுக்கடுத்து வரலை. ஆனால் இப்போ வரைக்கும் வரலை. ஒருவேளை அந்த பெட்டிஷனர் தரப்பில் மென்ஷனிங்கில் கொண்டு வர்றாங்களா என்னன்றது தெரியலை. வந்துச்சுன்னா பார்ப்போம். அந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸுக்கு ஒரு ஸ்டே கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டே பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அதுதான் லைவில் இருக்கிறதாக நினைக்கிறேன். அதனால் அது பார்த்துக்கிடுவோம். ஏன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை, அதனால் சரியாக தெரியாத நிலையில் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த வழக்கு இன்னும் நீதிமன்ற விசாரணைக்கு வரலை, அது ஒன்று. அப்புறம் இந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷன் இருக்கு பாருங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியினுடைய கிரேட் 2 பிசி செலெக்ஷன், அது அந்த 3500 பேர் வரைக்கும். அதில் ஒரு 3 மார்க்குக்காக வழக்கு போட்டிருந்தாங்க. சரியான கேள்வி. அந்த 3 மார்க்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. நீதிமன்றம் சொன்னாங்கன்னா வெறுமனே அந்த வக்கீல் வாதத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லலை. அந்த பிரச்சனைக்குரிய 3 கேள்விகளுக்கு உரிய சரியான பதில் எது அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் வைஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கித்தான் சரி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியலை. அந்த மார்க்கை கொடுத்துருந்துருக்கலாம். இதெல்லாம் கடந்த ஆட்சியில் சொல்கிறேன். ஏன்னா அந்த மார்க்கை கொடுத்துட்டு அதன்படி யார் வர்றாங்களோ அதனுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோதான். இனிமேல் ஃபர்தராக ஒரே ரிசல்ட் அப்படியே அவங்க ட்ரைனிங் போக வேண்டிய வேலை மட்டும்தான் பாக்கி. ஃபைனல் லிஸ்ட் வரணும், அதுவும் வரலை. அந்த ஹைகோர்ட் சொன்னதுக்கு மறுபடியும் அப்பீல் போயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பெட்டிஷனர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னாதான் எனக்கு தகவல். ஏன்னா அப்புறம் இப்போ இந்த நடந்து முடிந்த சட்டசபை பொது தேர்தல் அதனை முன்னிட்டு கடந்த 20/3/2026 அந்த ஜிஓ நம்பர் 465 தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா போலீஸாருக்கான எலெக்ஷன் டிஏ 53 நாள். அது எப்படி கணக்கு பண்ணாங்கன்னா அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியான 15/3/2026 அந்த ரிசல்ட் கவுண்டிங் டேஸ் அதுலேருந்து 2 நாள் தள்ளி அந்த வகையில் 6/5/2026 15/3 to 6/5/2026 வரையிலான 53 நாளைக்கான ஸ்பெஷல் டிஏ இது வெளியிடும் போதே அதில் அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய கன்கரன்ஸ் வாங்கித்தான் இந்த இதை வெளியிட்டிருந்தாங்க. அப்படி தான் அந்த ஜிஓவில் போட்டிருக்கோம். அந்த ஜிஓனுடைய பிடிஎஃப் போட்டிருக்கேன். அந்த ஜிஓ ரிலீஸ் ஆன டயத்திலேயே நம்ம சேனலில் அப்போயே ஒரு பதிவு போட்டான். அப்போ கூட அதனுடைய இம்பார்ட்டன்ஸுக்கு சொன்னான். இப்போ இந்த பதிவு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஒன்று போட்டு வைப்பான், கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே அப்படியெல்லாம் கொடுத்துடாது. திரும்ப திரும்ப நம்மளை கேட்க வைக்கிறாங்களா என்னன்றது தெரியலை. அதனால் இருக்கட்டும், அந்த பிடிஎஃப் போடையே இருக்கட்டும் அப்படின்றது மாதிரி சொன்னோம். ஏன்னா அதற்கு முன்னாடி அனுபவம் இருக்குல்ல. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 83 நாள் டிஏ அனௌன்ஸ் பண்ணதை அப்படித்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லி தான் அதை வாங்குறாப்புல இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான ஜெனரல் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபினான்ஸ் அந்த கன்கரன்ஸ் வாங்குறாங்க பாருங்க. அதற்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்தே அந்த ஃபண்டெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். டோட்டலாக இந்தியா முழுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் அங்கேருந்தே வரக்கூடியது, இங்கே வந்துடும். இப்போயும் இங்கே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேறு எதுக்காச்சும் அப்படி இப்படி செலவழிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி செலவாகும். பட் இருந்தாலும் இது ஆல்ரெடி அலாட்டட் ஃபண்டு. இதில் ஒன்றும் தமிழ்நாடு அரசினுடைய நிதி சுமையெல்லாம் இதில் வரப்போகிறது கிடையாது. அதனால் இப்போயும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், 53 நாள் எலெக்ஷனுக்கான போலீஸாருக்கான டிஏ அது வெளியிடப்பட்டு இன்றைக்கு, ஏன்னா இன்றைக்கு இந்த புதிய அரசு அவர் மாண்புமிகு விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்று ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி 53வது நாள். ஆனால் அதனால் அந்த அடிப்படையில் சொல்கிறேன், கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றுக்கிட்டார். ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி இருக்கட்டுமே. அதனால்
அதனால் அதை சொல்கிறேன். அது காலகாலத்தில் ரிலீஸ் பண்ணி விடுங்க. திரும்ப திரும்ப இது சொல்கிற மாதிரி அவங்க கொடுத்த பணம் தானங்க, நீங்களா எதுக்குங்க இப்படி டிலே பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்க வைக்காத அளவுக்கு. அதனால் இது யார் கேட்க போகிறா? நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருப்பான். அதனால் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கெல்லாம முதல்வர் கவனத்துக்கு போகணும். இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கக்கூடியது. அதனால் அது ஒரு கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கடுத்து இந்த பட்டாலியன் மாமூல் அவர்களை பொறுத்தவரை ஆட்சி மாறி இருக்கு. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் டைரக்டரே மாறி இருக்கிறாரு அப்படின்றத பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலப்பா. அந்த பட்டாலியன் கமாண்டண்ட்டுக்கு பொதுமக்களோடு எந்த தொடர்புமே இல்லாத ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த பட்டாலியன் ஒரு 15,000-16,000 பேர் வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் இருந்துக்கிட்டு 15 பட்டாலியன் இந்த போலீஸார்ட்டையே காசு வாங்குறது. நம்மளும் திரும்ப திரும்ப போட்டோம்னா நான் இதையே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு உண்மையிலேயே குறிப்பாக எனக்கு வெக்கமாக இருக்குது. அவனுக்கு வெக்கமே இல்லாமல் வாங்குறாங்க. கருமம் பிடிச்சவங்க இதை வாங்கி என்னதான்டா செய்ய போறீங்க? இப்படியா நல்ல சம்பளம், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தோம்னா மெஸ்ஸில் இருந்து காசு விடு, அந்த எம்டியிலேருந்து காசு விடு, இதில் ஏன்னா இஎல் சிஎல் இதில் போனால் காசு விடு, ஒவ்வொரு கம்பெனியும் காசு விடு, அரிசி ரேஷன் அரிசி வாங்கி போட்டு அதுக்கு இப்படி கணக்கு எழுது, பாலி ஸ்டோர்லேருந்து காசு விடு, வியாபாரம் பார்க்குறது மாதிரி. இப்போயும் கூட சொல்கிறேன், இந்த பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. நேற்று முந்தானால ஹைகோர்ட் சொல்லியிருந்துச்சு. ஏன்னா மொட்டை பெட்டிஷன் அதை போட்டு விடுங்கப்பா. ஏன்னா மொட்டையை போட்டாலும் விசாரிங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லுது. அது அனானிமஸ்ஸு சுடானிமஸ்ஸு அதெல்லாம் இல்லை. கண்டென்ட் ஆஃப் த பெட்டிஷன் அதுதான் வேணும். அவர் டைரக்டர் போட்டு விடுங்க. ஆனால் விஜிலன்ஸ் டைரக்டருக்கு என்ன அந்த அக்யூரேசியாக போட்டு விடுங்க. யாருமே வேண்டியதில்லை. பெட்டிஷனர்லாம் கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால் போட்டு விடுங்க. இவனுக்கு ஒழுங்காக ரிட்டையர் ஆகக்கூடாது. என் பார்வைக்கு அவங்க ஏற்கனவே அடித்து வச்சுருக்கானுங்கல்ல, அந்த சொத்தும் பறிமுதல் செய்யப்படணும். இதில் வந்து உட்காந்துக்கிட்டு போலீஸு காசை வாங்கி அடித்தேன்னா போலீஸு வாயில் விழுந்தாலே விளங்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது அதிகாரியாக இருக்கட்டும், அது பப்ளிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து அவர்கள் வாயில் விழுந்தால் விளங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கான்செப்ட். ஆனால் இதில் இப்படி அடித்து என்னதான் செய்ய போறீங்க? இந்த நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆமாம், ஒரு எழுத்து தான் அப்படின்றது இல்லை, ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அந்த வித்தியாசம் தான் தர்மம்னு அர்த்தம். ஆனால் அந்த கோடு பிரிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் தர்மம்னு அர்த்தம். அந்த பக்கம் நின்னா தர்மம், இந்த பக்கம் நின்னா நாசமாக போகிறதுக்கான அநியாயம் பண்ணுவீங்க. இல்லை வெளியில் பார்க்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப சோவாக தெரியும். வெளியில் பார்க்குறதுக்கு பந்தாவா நல்லா இருக்கிறவன் பூரா நல்லா இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம மாதிரி ஆள் வெளியவே தெரிய மாட்டாங்க, ஆனால் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கிறது தானே நல்லா இருக்கிறதுக்கான அடையாளம். வெளியில் நீ தோள்பட்டையில் வந்து தோளாந்துருத்தி அது இதுன்னு தொங்க விட்டுக்கிட்டு அப்படியே வந்து பயங்கரமாக நெஞ்சை நிமித்திக்கிட்டு வந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னு 4 மாத்திரை போடுவேன், சாப்பாட்டுக்கு பின்னு 4 மாத்திரை போடுவேன், மாத்திரையிலேயே யாத்திரையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வச்சு என்னதையும் செய்ய போறீங்க? அதனால் இந்த புதிய அரசாங்கம் பல வகையிலையும் இந்த லஞ்சத்தை கட்டளை பண்ணியிருக்குப்பா. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் புதிய அரசாங்கம் வந்தான்னா பழைய அரசாங்கம் வந்தான்னா இவனை பொறுத்த வரைக்கும் காலகாலமாக அந்த கிரவுண்டு பார்க்க வேண்டியது, அவன்கிட்ட ஆட்டே போட வேண்டியது. அதனால் இப்போ ஆர்டிஐஸில் கிடையாது. இந்த ரெனியூவலுக்கு போகிறது, இந்த 1000 ரூபா வாங்குறது, அந்த மாதிரியான எஃப்சிக்கு போகிறது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் இந்த பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு அதுக்கெல்லாம் பணமே கொடுக்காதீங்கன்னு அமைச்சர் சொல்லியிருந்தார். ஏன்னா அதற்கான அமைச்சர். ஆனால் அங்கேயே கிடையாது, கலெக்டரேட்டு கிடையாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு. ஆனால் கண்டும் காணாமே 1-2 இருக்கலாமா என்னவா வாங்குறதுக்கு பயப்படுறானுங்கன்றது நல்லா தெரியுது. என் பார்வைக்கு அன்றாடம் வந்து இந்த மக்களோட தொடர்பில் இருக்கிறதுல இவங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன் பாருங்க, அது வாங்குறதுக்கு நல்லா பயப்படுறேன். ஆனால் இவங்க மட்டும்தான், இந்த பட்டாலியனில் இருக்கக்கூடிய கமாண்டன்ட் மட்டும்தான் அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இவனுக்கு உலகத்தில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. அது பாட்டுக்கு வாங்குறதுலேயே குறியா இருக்கேன். இப்பையும் இந்த பட்டாலியன் மென்னுக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் நல்லா படித்த பசங்க தானே, பூரா பிஇ எம்பிஏ அது இதுன்னு படித்தவங்க தானே, மொட்டையை தட்டி விடுங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை தாராளமாக விசாரிக்கலாம். எது இது மாதிரி அனாமதேய மனு வந்துச்சுன்னா கண்டென்ட் ஆஃப் த பெட்டிஷன் என்னவோ அது இருந்தால் விசாரிக்கலாம். ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, கட்டாயம் விசாரிப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இவன் வாங்குறத நீங்கள் ஒரு இயக்கமாக இருந்து சொன்னா தாப்பா இது கண்ட்ரோலுக்கு வரேன். இப்போ ஜென்ரலாக வந்து அரசு துறை மற்ற துறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வாங்கக்கூடிய லஞ்சத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மக்கள் அதிகாரம், அறப்போர் இயக்கம் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க. ரோடே போடாமல் ரோடு போட்டதா பணம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, முன்னாள் அமைச்சர் பூரா மாட்டியிருக்கானா இல்லையா? எல்லா
எல்லா அமைச்சரும் மாட்டிக்கிட்டு வர்றானா இல்லையா? ஆனால் அவ்வளவு வச்சிருந்து நிம்மதியாக இருக்கீங்களாடா? அதைத்தான் கேட்குறேன் நான். இவங்க அடிக்கிறவனையே இதைத்தான் கேட்குறேன். இதை அடிச்சடிச்சு என்னதான் செய்வாங்க? ஓரளவுக்கு காசு இருந்துச்சுன்னா உண்மையிலேயே உனக்கு வசதி கொடுக்கும், சுகம் கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும், ஆனந்தம் கொடுக்கும். அந்த அளவை தாண்டுச்சுன்னு வைங்க, நீ படுக்கவே முடியாது. ஏன்னா இப்போ ரோடு போடாமல் காசு எடுத்தவன், அப்போ தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புக்கு வந்து அந்த கூட்டமைப்பு தலைவர் செயலாளர் பேட்டி கொடுக்குறாருல, அதுக்கு ரெனிவலுக்கு காசு வாங்குவாங்களாம். ஏன்னா பூரா வெளியவே தெரியாது நமக்கு. வேலை வாங்கி தர்றோம்னு சொல்லி, ஏன்னா அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் வேலை வாங்கி தர்றோம்னு மாற்றுறது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல மின்சாரத்துறையில் அதில் எவ்வளோ ஊழல் எல்லாம் இப்போ ஒன்றுன்னா வருது பார்த்தீங்களா? அது மாதிரி தான். அதை கூட கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தனியார் அமைப்புகள்லாம் இருக்குது. அறப்போர், அந்த மக்கள் அதிகாரம், இதெல்லாம் நம்மளே எடுத்தா தப்பா? இது எவனுக்கு தெரியும்? போலீஸுக்குள்ளே வாங்குறது இல்லை. அதனால் நம்மளே எடுக்கணும். இந்த டிபிஓவில் அது மாதிரி இருக்கும். டிபிஓ, சிபிஓ அதில் உட்காந்துட்டு வாங்குறவன் எவனாச்சும் எப்பயாச்சும் விஜிலன்ஸ் மாட்டியிருக்கான பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சு பணியாளர்கள். ஏன்னா அவனுக்கு ஒரே பாதுகாப்பு என்னன்னா போலீஸ்கிட்ட வாங்குறான். போலீஸ்கிட்ட வாங்குறேன், யார் எந்த போலீஸ் போய் சொல்ல போகிறாங்க அப்படி. அதே மாதிரி தான் இந்த பட்டாலியன் போலீஸ். உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரணும்ப்பா. இப்போ என்ன அப்படி உட்காந்துக்கிட்டு நம்மகிட்டே காசை வாங்கிட்டு நம்மகிட்டே பந்தா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இப்படி அலையிறானுங்களே. ஆனால் பிச்சை எடுக்கிறது தானே இது. பிச்சை எடுக்கிறதுக்கு சமம்னே போட்டேன் நான். ஆனால் ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு அப்பையும் திருந்த மாட்டானுங்க. அவனை பொறுத்த வரைக்கும் காசு மட்டும்தான். அதனால் இன்னும் உங்களுக்குள்ள அந்த ஆத்திரம், ரவுத்திரம் பழகு அப்படின்னு வரல பாரதியார். அது மாதிரி அந்த ரவுத்திரம் பழகணும். உங்களுக்குள்ள அந்த ஆத்திரம் வரணும். பெட்டிஷனை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஆட்சிக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு நல்ல வாய்ப்பு. ஆனால் இந்த ஆட்சிக்குள்ளே இவங்களை கட்டாயம் சிக்கலில் மாற்றலாம். அந்த வகையில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்துக்குங்க, அந்த வகையில் பகிர்ந்துக்கிட்டேன். பார்ப்போம், அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பேசுவான். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கம்.